அது வாங்க அங்கே பேசுவோம், அங்கே வாங்க. இந்த இதை போடுங்க. அமித்ஷா என்ன, மோடிஜி வர்றாரு, அமித்ஷா வர்றாரு, எல்லாரும் வர்றாங்க, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, எல்லாரும் வருவாங்க. இது கல்யாண நாள் மாதிரி, திருமண நாளுக்கு எல்லோரும் வர்ற மாதிரி. மக்கள் யார் தான் மாப்பிள்ளைன்றதான முடிவு. மாப்பிள்ளை எங்கால் தான், ஆனால் மக்கள் யாருக்கும் தெரியாது. மாப்பிள்ளை எங்கால் தான், மற்றவங்கெல்லாம் வரவேற்க எங்கள் ஆளை வரவேற்கிறது தான், மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு தான் வராங்க. அதெல்லாம் அந்த தான் சொல்கிறேன். மாப்பிள்ளை இவர், மற்ற ஆள் வேணால் சட்டை போடலாம், மாப்பிள்ளை இவர் தான். இவர் போட்டிருக்க சட்டையும் அதிமுக சட்டை, இவர் இருக்கிறது அதிமுக. அனைத்து தேர்தல்களையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதனால இந்த தேர்தலில் தோல்வி தான் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் எந்த ஜோசியம் பார்த்தாருன்னு தெரியல, அவர்கிட்ட கேளுங்க. ஜோசியம் பார்த்தார். அந்தோணி சுவாமி பிஷப் அவர்களை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவரிடத்தில் இந்த விளம்பர தாதை பற்றியும் எங்கள் வேட்பாளர் கொடுத்தாருங்க. இந்த நோட்டீஸ் அடிச்சிருக்கிறத இதில் கொடுத்துருந்தாங்க. மதுரையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு புகைவண்டி ரயில் பாதை அமைக்க நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்று நம்ம நாடாளுமன்ற வேட்பாளர் உறுதி கொடுத்தார். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட சில பல கருத்துக்களை சொன்னாங்க. கடந்த காலங்களில் நடந்த கசப்பான ஒரு நிகழ்வுகளெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டுமில்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெறும் 1.25 லட்சம் ஓட்டு தான். அந்த 1.25 லட்சம் ஓட்டு எப்படி மாறியது என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு பிஷப் அவருடைய மனக்குமுறல், அந்த குமுறலை வெளிப்படுத்தினார். பாரதிய ஜனதாவோடு நீங்கள் இணைஞ்சது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். எங்கள் நிறுவனத்துக்கே மிகப்பெரிய, எங்கள் கல்வி நிறுவனங்கள், பொது நிறுவனங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சேதத்தையும் மிகப்பெரிய பாதிப்பையும் உருவாக்கி விட்டார்கள். அவர்களோடு இணைந்து எங்களுக்கு பெரிய வேதனையாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் வந்தது நிரந்தரமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு உங்களுக்கு உண்டு. எங்களுடைய ஆசீர்வாதம், ஆண்டவனுடைய ஆசீர்வாதமும் உறுதியாக உண்டு. நீங்கள் வர வேண்டும் என்று எங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது, நிறைவாகவும் இருந்தது. எங்கள் மாநிலத்தினுடைய சிறுபான்மை பிரிவுடைய இணைச் செயலாளர் ஜான் மகேந்திரன் அவர்கள் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிகழ்வில் எங்கள் கழக நிர்வாகி, தொகுதி பொறுப்பாளர், எங்களுடைய மாவட்டத்துடைய தலைவர், என்னுடைய தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்களும், எங்கள் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் அன்பு சார் MS பாண்டியன் அவர்களும் மற்றும் எங்கள் கழக முன்னோடிகள்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கி டாக்டர் மருத்துவருக்காக இந்த வாக்கு சேகரிக்கின்ற பணியை செய்திருக்கோம். மாலையில் நாங்கள் வடக்கு தொகுதியில் அந்தநேரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அந்தநேரி பிரபலமாக இருக்குது. அந்த அந்தநேரியிலேருந்து தான் எங்கள் வாக்கு சேகரிக்கின்ற பணி தொடங்கும்.